Hello friends, this is Pranav from GV Computers. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பிசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அந்த பிசி எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறையவே இருக்கும். எந்த ப்ராசஸர் போடுறது, எந்த கிராஃபிக்ஸ் கார்டு போடுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமையே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தாங்க இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேமர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மெயினான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக் கார்டு அண்ட் ப்ராசஸர். இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஒரு கேமருக்கு மெயினான காம்பனண்ட்டுங்க. ஒரு RTX கார்டாக போயிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராகவே இருக்கும். இது நம்ம சொல்றது எல்லாமே ஒரு பேசிக் கேமிங் பிசிக்கு தான் சொல்றோம். இது எப்படி பார்த்தோம்னா வித்தவுட் மானிட்டர் ஒரு 70 to 75,000. இதுவே பேசிக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைக்கலாம். ஆனா இப்போ வர ஹை அண்ட் கேம்ஸ் ஒரு நல்ல ரெசல்யூஷன்ல விளையாடணும் அப்படிங்கிறப்போ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ RTX கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம போட்டிருக்கோம். அதாவது RTX 3050 ஒரு 8GB கார்டு. ஸோ இது போட்டால் உங்களுக்கு எல்லாமே நல்ல FPSல விளையாடலாம். அசாசின்ஸ் கிரீட், GTA 5, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி என்ன கேம் எடுத்தாலும் ரீசெண்டாக வந்த வெர்ஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல FPSல விளையாட முடியும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ராசஸர் தாங்க. இந்த பில்டுக்கு நம்ம சொன்ன ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5600X ப்ராசஸர் தான். 6 கோர் அண்ட் 12 த்ரெட் ப்ராசஸர், 35 MB கேஷ் வருது. ஸோ நம்ம 3050 கிராஃபிக்ஸ் போட்டனால நம்மளுக்கு Ryzen 5 போட்டாலே நம்மளுக்கு போதும் நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல வரும். அண்ட் இதுக்கான மதர்போர்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக் வைஃபையோட மதர்போர்டு கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா B550 Pro Vintage Wi-Fi MSIல கொடுத்துருக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன்லாம் போனோம்னா நம்மளுக்கு RS போகலாம், MSIல Tomahawk அப்படிங்கிற போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு 5 to 6,000 எக்ஸ்ட்ரா போட்டா அந்த போர்ட்ஸ்லாம் போகலாம். ஆனா இந்த போர்ட்லயே நம்மளுக்கு 4 RAM ஸ்லாட் வந்துருது, ஒரு கிராஃபிக் கார்டு ஸ்லாட் வந்துருது, Wi-Fi Bluetooth ரெண்டுமே வந்துருது. ஸோ ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கேமிங்க்கு நம்மளுக்கு ஒரு 16GB RAM இருந்தா போதும். ஸோ 2.8 நம்ம போட்டிருக்கோம் இந்த பில்டில். ஸோ இது இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 ஸ்லாட் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு 16 ஆட் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு முக்கியமானது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் தாங்க. இப்போ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம கேம்ஸ்லாம் விளையாடும் போது நம்ம கேம் ஸ்டோர் பண்றது எல்லாமே SSDல பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஓப்பனிங்ல இருந்து நம்ம கேம் ஸ்மூத்னஸ்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா இருக்குங்க. ஸோ SSD ஒரு 1TB PCI Gen 4 போட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ Gen 4 SSD அப்படி ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 6300 இருந்து இருக்குங்க. அதாவது 1TB. ஸோ Gen 4 SSD அப்படிங்கிறப்போ நம்ம போர்ட்லயும் Gen 4 கம்பேட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஆர்எல்ஸ் நம்ம Gen 3 போகலாம். Gen 4க்கும் Gen 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் தாங்க. இப்போ Gen 4 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 7000 MB/s ரைட் ஸ்பீட் இருக்கும். அதுவே நம்ம Gen 3 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3000 to 3500 MB/s ஸ்பீட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான இன்னொரு காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் சப்ளை தாங்க. இது எல்லாத்துக்குமே பவர் நம்ம கொடுக்கணும். இதுக்கு நம்ம சொன்னது 650 watts SMPS கொடுத்துருக்கோம். ஸோ RTX கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுனால நம்ம 650 watts கொடுத்துருக்கோம். ஆனால் 550 நம்மளுக்கு போதுமானது. எதுக்காக 650 அப்படிங்கிறப்போ நம்ம ஃபியூச்சர்ல ஒரு Ryzen 7 ப்ராசஸர் போடுறோம், இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம SMPS அப்கிரேட் பண்ண தேவையில்லை. அண்ட் இன்னொரு காம்பனன்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபினட் தாங்க. இப்போ கேபினட்ஸ் உங்களோட சாய்ஸ் தாங்க. 2700 இருந்து 10,000 12,000 வரைக்கும் இருக்கு. நீங்க உங்க பட்ஜெட் படி யூஸ் பண்ணலாம். இந்த பிசிக்கு நம்ம சூஸ் பண்ணது ஒரு 4,000 to 4,200 ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு கேபினட். இதுல நம்மளுக்கு 4 ஃபேன்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்ல 3 ஃபேன் அண்ட் ரியர்ல ஒரு ஃபேன் வந்துடும். ஸோ இது ஒரு பக்காவா இருக்கும். நம்மளுக்கு ஏர் ஃப்ளோல இருந்து சைஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க, நீங்க ஒரு காம்படிட்டிவ் கேமிங் ஆடணும், இல்ல ரிலாக்ஸேஷனுக்கு மட்டும் தான் நான் கேம்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறப்ப கூட உங்களுக்கு FPS டிராப்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்காதுங்க இந்த பிசி போனீங்கன்னா. ஏன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டும் நல்லா இருக்கு அண்ட் 5600X ப்ராசஸரும் போட்டிருக்கும் அண்ட் 16GB ரேமும் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்ட் பிசியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசிஸ் நீங்களும் பில்ட் பண்ணும், உங்க ட்ரீம் பிசி உங்களுக்கு பில்ட் பண்ணும் அண்ட் உங்களுக்கு காம்பனன்ட் சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம GV கம்ப்யூட்டர்ஸோட லொகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க. நீங்க அதுக்கு கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னா மொபைல் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோங்க. அதுல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது நியூ ப்ராடக்ட்ஸ் என்ன வந்தாலும் வரும் அண்ட் ஆஃபர்ஸோட அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ் அண்ட் ஒரு பிசி பில்டுக்கான வீடியோஸ்லாம் டோட்டலாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.